முன்னாக பல அறங்கள் பூரித்து எம் இறைவன் முழுதுணர்ந்து இங்கு அருளினால் உயிர்கள் முத்தியடைய பின்னாகப் படகனுள் உரைத்தான் என்று பேசினாய். பின்பு பேசினாய் இவன் முன்பு பேரறங்கள் புரிநூல் சொன்னார் ஆர் இவனைப் போல் முன்னொருவன் எண்ணில் அவனுக்கு சொன்னார் யார் என தொடர்ச்சியாகி அன்னாய் பின் அனவத்தை படும் ஒருவன் நின்றாம் ஆரோ உன் பாழி இருப்பார் அதனை அறையே அப்படின்னார் இல்லையா. இப்போ முன்னாக பலாரங்கள் புரித்திய இறைவன் முழுதுணர்ந்து இங்கு அருளினால் உயிர்கள் முத்தி அடைய பின்னாக படகனுள் உரைத்தான் சொன்ன என் கடவுள் முதல்ல சொன்னார்னார். இப்போ அதிலே இப்போ புத்தர் அப்படிங்கிறவங்க உங்களை பொறுத்தவரைக்கும் 28வது புத்தர். 28வது புத்தருக்கு முன்னாடி ஞானமடைந்த புத்தர்கள் இருக்கிறாங்க. அப்போ அவர்களுக்கு முன்னாடி என்ன இருக்குப்போ நூல் இருந்திருக்குன்னு தெரிகிறது. இப்போ 28வது புத்தருக்கு முன்னாடி நூல் இருக்குது. அப்போ 28வது புத்தருக்கு இருக்கக்கூடிய அந்த நூலை சொன்னது யாராக இருப்பா? அவளுக்கு முன்னாடி இருக்கிறவர் தான் சொல்லியிருந்திருக்கணும். ஏன்னா ஞானம் முன்னாடி அந்த நூலை இவருக்கு அந்த இப்படி தான் அமர வேண்டும், இப்படி இருந்தால் தான் யோகா சித்திக்கு, இப்படி இருந்தால் தான். இப்போ புத்தருக்கு போதி மரத்துக்கு கீழே ஞானம் கிடைச்சது அப்படின்னார். போதி மரத்துக்கு கீழே போய் அவரை உட்கார தூண்டியது எது? அதுக்கு ஒரு பிரமாணம் வேணும்ல. இப்படி இருந்தால் தான் நமக்கு அந்த ஞானம் கிடைக்கும். நம்ம ஒரு நூல் வச்சுருக்கோம்ல சார், அதன்படி ஒழுகினா தானே நமக்கு ஞானம் கிடைக்கும். அப்போ அவர் இப்படி இருந்தால் தான் நமக்கு ஞானம் கிடைக்குங்கிற அந்த வழிமுறையை ஒழுகுவதற்கு ஒரு பிரமாணம் இருக்கணும்ல. அந்த பிரமாணம் சொன்ன ஒருத்தர் இருக்கணும்ல. அதுக்கு முன்னாடி ஒரு குருநாதாரம் ஒருத்தர் இருக்கணும்ல. அப்போ அவர் தான் அவருக்கு முன்னாடி உள்ள தலைவர்னா, அப்போ அவருக்கு சொன்னது யார்? அவருக்கு சொன்னது யாருன்னா உன் நூலை முதல்ல உண்டு பண்ணது யாருன்னு யாருமே இருக்க மாட்டாங்க. கடைசியில் ஞானம் முதல்ல அவனுக்கு உண்டாவதற்கு நூல் வேணும். நூல் இல்லாமல் ஞானம் உற்பத்தி ஆகாது. விளக்கம் புரியுதுங்களா? ஞானம் உற்பத்தி ஆனவன் தான் நூல் சொன்னான். அவனுக்கு எப்படி நூல் மூலமாக? இதே கேள்வி அன்னைக்கு நம்ம கேட்டோம். இதே அனாதி நூல் அனாதியா கடவுள் அனாதியா அப்படிங்கிற ஒரு கொள்கையை நம்ம கீழே என்றைக்கோ ஒரு நல்ல இதில் பரபக்கத்தில் தான் படித்தோன்னு நினைக்கிறேன். இதே மாதிரி கொள்கை, கோழி வந்ததா முட்டை வந்ததாங்கிற இதே மாதிரி நூல் வந்ததா கடவுள் வந்தாரா முதல்ல அப்படிங்கிறது நம்மளை பார்த்து கேள்வி கேட்டான். இவன் தான் கேட்டிருக்கான். சாரி, இந்த பரபக்கத்தில் சௌத்திரிகாந்திகன் தான் நம்மளை பார்த்து கேட்டான். அனாதியாக கடவுள் சொன்னார் நூலை அப்படின்னு. கடவுளால் நூலை அறிந்தாயா, நூல் மூலமாக கடவுளை அறிந்தாரா நம்மளை கேள்வி கேட்டிருக்கான். அதே கேள்வி இப்போ அவங்கள பார்த்து கேட்குறோம் நம்ம. பின்னாக படகு நூல் உரைத்தான் என்று பேசினாய் இவன் முன்பு பேரறங்கள் புரிநூல் சொன்னார் யார்? இவன் அறங்கள் செய்து அந்த நிலையை அடைவதற்கு. ஏன்னா பல பிறவிகள் எடுத்து அறங்கள் செஞ்சுருக்காரு, இதுதான் நல்லது அப்படின்னு ஒரு விஷயத்தை வாழ்ந்திருக்காருல. இப்போ நம்ம பல விஷயங்கள் நம்ம செய்கின்றோம். அதில் எது நல்லதுன்னு நம்ம டிசைட் பண்ணுறோம். நம்ம சமூகத்தில் இப்போ கேள்வி கேட்டாங்க அம்மா, அங்கே ஓகே தானே அது கிளியோபாட்ரா இப்படி தான் பிறந்தாங்கன்னா அவங்கள பொறுத்தவரைக்கும் அது தப்பு இல்லைன்னா. ஏன் அவங்கள பொறுத்தவரைக்கும் அது அங்கே அறம், இங்கே நமக்கு அது அறம் இல்லை. நம்மளால் முகம் சுளிக்கக்கூடியதாக ஒன்றாக ஒரு காரியமாக இருக்குது. அதெல்லாம் சொன்னார். அதனால தான் சொல்கிறாங்க சில பேர், பாம்பு திங்கிற ஊருக்கு போனாக்கா நடுத்துண்டு நமக்குன்னு உட்காந்துன்னா. பாம்பு திங்கிற ஊருக்கு போனால் நடுத்துண்டில் மக்கள் உட்காந்துங்களப்பா. நடு துண்டு நடுப்புற போடுற துண்டு. பாம்பு திங்கிறவனும் ஆகிப்போச்சு. அப்படி இல்லை, பாம்பை திங்கிறவனும் ஆகிப்போச்சு. வாழும் பாம்பை ஞாபகப்படுத்துவான், தலையும் பாம்பை ஞாபகப்படுத்துவான். நடுப்புறன்னா அது பாம்பா மீனானு தெரியாது, அதனால சாப்பிட்டுக்கொண்டே தான். அப்படி பிரச்சனை இல்லை அப்படிங்கிறது. அந்த ஊரோட நம்ம என்ன பண்ணிக்கணும், நம்மளை ஆட் ஆன் பண்ணிக்கணுங்கிறதுக்காக அப்படி சொல்கிறாங்க. அதனால தான் அம்மன தேசத்தில் ஆடை கட்டியவன் பைத்தியக்காரன். நம்ம தானே. இப்போ ஒரு தெருவில் ஒருத்தர் துணி இல்லாமல் போகிறாரு, நம்ம என்ன பண்ணுவோம்? ஏதோ மனநலம் பாதிக்கப்பட்டவரை நம்ம நினைத்து கொள்கிறோம். அதேமாரி ஒரு ஊரில் துணியே கட்டாமல் ஒரு ஊரில் வாழ்ந்துட்டு இருக்கான்னு வச்சுங்கப்போ, அங்கே ஒரு துணி கட்டு போனால் அவனை எல்லாம் நினைப்பான், அவளை இதான் பைத்தியக்காரன், துணியெல்லாம் உடம்பு சுற்றி வந்துருக்கான் பாடுறாம்மா. அதான் அம்மன தேசத்தில் ஆடை கட்டியவன் பைத்தியக்காரன். அப்போ ஒவ்வொரு ஊர்லேயும் அங்கே நிலவுவதை பொறுத்தா தர்மம் நிர்ணயம் பண்ணப்படுகிறது இல்லையா? அப்போ இதுதான் தர்மம்னு நமக்கு நம்ம சொல்லிக் கொடுத்துருக்காங்க. நம்ம அப்பா அம்மா சொல்லிக் கொடுத்துருக்காங்க, ஆசிரியர் சொல்லிக் கொடுத்துருக்காங்க, குருநாதர் சொல்லிக் கொடுத்துருக்காங்க. அப்படி நாம் ஒழுகுகின்றோம். அதே போல் போதிசத்துவர் பல பிறவி எடுத்தார் இல்லையா? பல பிறவிகளில் அவர் பல தர்மங்களை செஞ்சார் இல்லையா? இதுதான் தர்மம்னு அவருக்கு சொன்னது யார் அப்படின்னு கேள்வி கேட்குறார். விளக்கம் புரியுதுங்களா? மற்ற உயிர்களை சந்தோஷப்படுத்தணும் அப்படிங்கிறது தான் தர்மம் என்பதை அவருக்கு சொன்னது யார்? அப்போ யாரும் சொல்லிக் கொடுத்துருக்கணும் இல்லையா? சொல்லிக் கொடுக்க இல்லாமல் இவருக்கு தர்மங்கிறது எப்படி தெரிந்தது? அப்போ அவருக்கு முன்னாடி உள்ள புத்தர் சொல்லிக் கொடுத்தார், அந்த நூல் மூலமாக தெரிந்து கொண்டார்னா அவனுக்கு முன்னாடி செஞ்சது யார், அவனுக்கு முன்னாடி செஞ்சது யார், அவனுக்கு முன்னாடி செஞ்சது யார் அப்படின்னு கேள்வி போகுது. இப்போ நீ கும்பிடுற புத்தன் தான் உண்மையான புத்தனா, அல்ல முதல்ல இருக்கக்கூடிய புத்தன் உண்மையான புத்தனா? நீ எந்த புத்தனை கும்பிட்டு கொண்டிருக்கிறாய்? உன் கோயிலில் இருக்கிற சாமி யாருன்னு கேள்வி கேட்குறார். அதான் பாருங்கள், ஆரோ உன் பாழி இருப்பார்னார். பாழினா கோயில். அதனை அறையே, முதல்ல அதை சொல்லுன்னார். அனவத்தை படுனா சொல்லி முடிக்க முடியாது. கடைசியில் இருந்த ஒரு புத்தனுக்கு முதல்ல நூலை சொன்னது யார்? தர்மத்தை நிர்வாகம் பண்ணதுக்கு.
அது யாருன்னு சொல்லவே முடியாது. அனவத்தைனா அனவஸ்திகம் அப்படின்னா சொல்லி முடிக்க முடியாத ஒரு விஷயம்னு அர்த்தம். நீ கடைசியில் பதில் சொல்ல முடியாமல் போயிடுவேன். முதல் பிறவி நமக்கு எப்படி வந்தது நம்ம சொல்ல முடியாமல் போகிறோம்ல சில நேரங்களில். நமக்கு முதல் பிறவி எப்படி வந்தது? நமக்கு முதல் பிறவி எப்படி வந்தது? இப்போ நம்ம இந்த பிறவியில் ஏன் இருக்கோம்? கண்மம். போன பிறவியில் செஞ்ச கண்மம். அடுத்த பிறவி அதுக்கு முதல் பிறவி ஏன் செஞ்சோம்? அதுக்கு முதல் பிறவியில் கண்மதம் செஞ்சோம், அதை கழிக்க வந்தோம். அதுக்கு முதல்ல கடைசியில் முதல்ல ஒரு பிறவி செஞ்சுருப்போம். அந்த பிறவி ஏன் சார் எடுத்தோன்னு கேள்வி வந்ததுன்னா, சைவ சித்தாந்தி இல்லாதவனுக்கு பதில் சொல்ல தெரியாது. இப்போ நீங்களாம் சைவ சித்தாந்தி தான், அதனால் பதில் சொல்லுங்கிறேன் அவங்கள. சாமி கொடுத்தோடனே சாமி கருணையினால பிறவி வந்துட்டா. முதல் பிறவி ஏன் அடைஞ்சோம்? எப்படி அடைஞ்சோம்? வினை எப்படி வருது? வினை வந்தால் தானே பிறவின்னு. நீங்கள் எப்படி முதல்ல பிறவி வினை வரும்? உடம்பே இல்லாமல் எப்படி நீங்கள் கர்மம் செய்ய முடியும்? நீங்கள் அடையக்கூடிய முதல் பிறவிக்கு கர்மம் வேணுமா வேணாமா? கர்மம் இல்லாமல் பிறவி வராது. முதல் பிறவி கர்மம் வேணுங்கும் பொழுது அந்த முதல் பிறவிக்கு என்ன கர்மம் ஏதுன்னு கேட்குறாங்க. நான் கேட்குறது முதல் பிறவி ஊழிக்கு முன்னாடினால பல பிறவி எடுத்துட்டீங்க தானே அர்த்தம். என்ன இப்படி ஒரு சிம்பிளான கேள்விக்கு விட நீங்களாம் சொல்லுவீங்க. வெரி குட், வெரி குட். என்ன சங்கல்பம்? என்ன சாமி சங்கல்பம்? அவர் விடையே சொல்லிட்டாரு, திரும்ப சங்கல்பம் திரும்பி ட்ராக் மாத்துறீங்க. உயிருக்கு தனுக்கரண போன போகம் கூட்டுறார் சாமி. அதில் வரிசையாக கூட்டிக்கிட்டே வரார். நாதம், விந்து, சாதாக்கியம், மாகேஸ்வரம், சுத்தவித்தை, காரியமாயை, காலம், நியதி, கலை. கலை வந்தவுடனே உயிருக்கு என்னாகும்? கலை வந்தோடனே என்னாகும் உயிருக்கு? கலை வந்தோடனே என்ன ஆகும் உயிருக்கு? முள் 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 பர் முள்ங்கிறீங்க. கலை வந்தோடனே உயிருக்கு என்ன கிடைக்கும்? இதுதான் எழுப்பணிலை. கலை கூட்டப்பட்டவுடனே உயிருக்கு என்ன வரும்? சித்தம் வந்துருமா? இச்சாசக்தி தூண்டப்படுமா? கலையினால இச்சாசக்தி தூண்டப்படுகிறது. கிட்டத்தட்ட வரீங்க. அவங்க ஐயாவும் கிட்டத்தட்ட வந்துட்டார். இச்சையினர் பிறகு கலை வந்தோடனே முதல்ல இச்சாசக்திங்கிறது அராக தத்துவம் தூட்டப்பட்டோடனே தான் வரும். அறிவு, இச்சை, செயல். கலை கூட்டப்பட்டோடனே உயிருக்கு அறிவு என்கின்ற செயல்பாடு தூண்டப்படும். அப்புறம் கலை அறிவு, இச்சை, செயல்பாடு. கலை வந்தோடனே முதல்ல செயல்பாடு செய்யக்கூடிய அந்த பிரஜை வரும். அடுத்தது கலை, வித்தை. வித்தை வந்தவுடனே உயிருக்கு ஞானசக்தி கிடைக்கும். அராகதத்துவம் கூட்டப்பட்ட உடனே உயிருக்கு இச்சாசக்தி கிடைக்கும். அப்போ உயிருக்கு இச்சைப்படக்கூடிய தன்மை இயல்பாகவே இருக்குது. டிஃபால்ட்டாக உயிருக்கு இயல்பாகவே இருக்குது. ஆனால் தத்துவம் கூட்டப்பட வரைக்கும் அது எதில் இருக்குது? எப்படி இருக்குது? அது முடங்கி, வெரி குட், செயலற்று இருக்கு. எதனால்? என்ன ஆணவத்தினால? ஆணவத்தினால தான். ரைட், வெரி குட். ஆணவம் கரெக்டாக நீங்கள் ஷூராக சொல்கிறீங்களான்னு கேட்டுருக்காங்க. ஆணவ மலத்தினாலே உயிரோடைய அறிவிச்ச செயல் முடங்கி இருக்கு. ஒன்ஸ் அந்த கலை, வித்தை, அராகம் இது மூணு வந்தவுடனே தன்னுடைய அந்த கட்டு அவிழுது. அந்த முடக்கம் உடனே விருப்பப்படுகிறது. விருப்பப்படுவதற்கு அது கையில் என்ன இருக்குது? தத்துவங்கள் இருக்குது. அது என்ன விருப்பத்தை வெளிப்படுத்துறதோ அதற்கேற்ப முதல் பிறவி. இதைத்தான் பல தடவை சொல்லிக்கிட்டு இருக்கோம். நம்ம இப்போதான் ஃபஸ்ட் டைம் கேட்குறீங்க பேசுகிறோன்னா? பல தடவை சொல்லியிருக்காங்க. தத்துவம் சாமி கொடுக்குறார் மாயையிலிருந்து. அசுத்த மாயை, அஸ்த மாய தத்துவம், அது வித்யா தத்துவம். சுத்தமாய தத்துவங்கள் 5 தானே. நாதம், விந்து, சாதாக்கியம், மாயேஸ்வரம், சுத்தவித்தை. இது மூணுமே சுத்தமாய தத்துவம், சிவதத்துவம். அதுக்கடுத்து அஸ்தமாயை. அதில் தானே நமக்கு வித்யா தத்துவங்கள் வருகிறது. அதில் தானே கலை இருக்குது.
வேத புரியுதா புரியலையா? முதல் பிறவி எப்படி வந்ததுன்னு பல வகுப்புகளை சொல்லியிருக்கும். ஞானத்தின் கண்ணை மறைத்த கடிய தொழில் ஆணவத்தால் எண்ணும் செயல்மாண்ட எவ்வுயிருக்கும் காணாதார்கள் கொடுத்த கோலே போல அப்படின்னார். அதில் தான் முதல்ல மீட்டறிவு காட்டும் வினை போற்றின்னு முதல் பிறவிக்கு அந்த போற்றி பகரோடு நடத்திருக்கோம். அதை நம்ம சரி அந்த மூலக்கண்மம் நம்ம கண்மம் செய்வதற்குரிய நிலைக்கெல்லாம் நிற்குவாங்க. விருப்பப்படுறீங்கன்னா எதை விருப்பப்படுறது லிமிட் வச்சுருக்காரு சாமி. அது மூலக்கண்மத்தில் இருக்கும். மூலக்கண்மங்கிறது என்ன? கண்மம் செய்வதற்குரிய நிலைக்கலன். அதை வைத்து கொண்டு நீங்கள் என்ன வேணாலும் செய்யலாம். இப்போ மண் இருக்குது, மண்ணிலேருந்து பானை செய்யலாம், செங்கல் செய்யலாம், பொம்மை செய்யலாம். மண்ணிலேருந்து துணி செய்ய முடியுமா? அப்படி ஒரு மூலக்கண்மம் கிடையாதுன்னு அர்த்தம். இப்போது சாமி அந்த மூலக்கண்மத்தை நல்ல லிமிட்டேஷன் வச்சுருக்காரோ அதைத்தான் மூலக்கண்மம் சொன்னார். அது பொதுவான ஆன்சர். நான் டீட்டெயிலாக கேட்டேன். தத்துவம் தான் கூட்டப்பட்டோன்னே ஆமாம் தத்துவம் கூட்டப்பட்டே வெற்றியை அடையும் பிறவிக்கிறோம். ஆமாம் ரைட், அதுதான் இல்லைன்னு சொல்லலையா. அந்த கலை வித்தை அராகம்ங்கிற அந்த 3 தத்துவம் தான் உயிருக்கு விழிப்பை கொடுக்குது. முக்கியமாக கலை தத்துவம் அதுதான் முதல்ல தன்னுடைய செயல். அதனால தான் உயிருக்கு கலர்னே பேர். பிரளயா கலர், விஞ்ஞான கலர், ச கலர் அப்படின்னு அதனால தான் பேரே உயிருக்கு கலர். இந்த ஒரு கேள்வியில் கூட நான் சிலப்போ இதில் கேட்டிருந்தேன்னு நினைக்கிறேன். கேட்டிருந்தேன் இல்லை, நானே கேட்ட கேள்வியை ஞாபகம் இருக்கணுமோ என்னென்னு. அப்புறம் அப்படி இதை சொல்லாமல் எப்படி இருந்துருமா? அப்புறம் சொல்லிட்டு மறந்துட்டீங்க. இந்த கருத்து தெரியுதுன்னா அந்த கருத்து தெரிஞ்சிருக்கும் நிச்சயமாக. கலை தத்துவம் கூட்டப்பட்டதுனால தான் உயிருக்கு பிரஜை வருது, அதனால கலர்னு பேர்னு சொல்லியிருந்தா நிச்சயமாக இந்த கருத்தையும் இப்போ சொல்லியிருப்பேன். அப்போ தான் முதல் பிறவி அமையுது, உயிருடைய முதல் விருப்பம். இப்போ எதுக்கு இங்கே போனோம்? நமக்கு அனவத்தை, அதாவது இந்த விஷயம் தெரியாதவங்க முதல் பிறவி எப்படி அமைஞ்சதுன்னு சொல்ல தெரியாத இருப்பாங்க. இப்போ நம்மளோட எந்த சமயத்தில் பொதுவாக என்ன சொல்லுவான்? கண்ம கொள்கை உடையது நம்மளோட எந்த சமயம். கண்ம கொள்கை உடையவங்களாக எந்த சமயத்தில் ஏன் கஷ்டப்படுறோம்? கண்மத்தினால கஷ்டப்படுறேன். கண்மா என்ன செஞ்சேன்? நான் ஒன்றும் செய்யலையே. போன ஜென்மத்தில் செஞ்சப்பான்னாச்சு. போன ஜென்மத்தில் நான் என்ன செஞ்சதுக்கு நான் இப்போ என்ன செய்ய முடியும்? சரி, போன ஜென்மத்தில் நான் ஏன் தப்பு பண்ணேன்? அப்படி பிறவி ஏன் எனக்கு அமைஞ்சது? அதுக்கு மொதல் பிறவின்னு கடைசியில் போய் பொதுவான இந்துவால் அனவத்தியமாக முடியும். முதல் பிறவி ஏன் வந்ததுன்னு சொல்ல முடியாமல் போயிடும். ஆனால் நாமளும் அப்படி நிற்கக்கூடாது. நாம் என்ன சொல்லணும்? உயிருக்கு பிறவியை கொடுக்கணும்னு பர்பஸாக சாமி செய்கிறார். அதுக்கு உயிருக்கு அறிவித்த செயல்பாடு செய்யக்கூடிய தன்மை இயல்பாகவே இருக்குது. அது கட்டுப்பாட்டில் இருக்குது. எப்போது கலை வித்தை அராகம் கொடுக்கப்பட்டது உடனே அந்த கட்டுப்பாடு நீங்குகிறது, உடனே விருப்பப்பட ஆரம்பிச்சது. விருப்பம் என்பது உயிருக்கு இயல்பாகாது. அது விருப்பப்படுவதற்கு ஏதுவான சூழல் கண்மம், மூலக்கண்மம். விளக்க முடியுங்களா? இந்த மைக் இருக்குது, இந்த மைக்கை வச்சு நான் என்ன பண்ணலாம்? பேசலாம், பாடலாம், இதன் மூலமாக உங்களை மகிழ்விக்கலாம். இந்த மைக்கை எடுத்து தரையில் போட்டு நான் உடைச்சேன், அதுவும் என்னால் செய்ய முடியும். இப்போ மைக்கை தூக்கி ஒருத்தர் அடிக்க முடியும், அதுவும் என்னால் செய்ய முடியும். இதை வைத்து நான் என்ன செய்கிறேன் அப்படிங்கிறத நான் இப்போ என்னோடய கண்மத்தை நிர்ணயம் பண்ணுது. இதை வைத்து பேசணுன்னா அது நல்ல கண்மமாக ஆகும். அதனால் இதை பேச முடியும். பேசி உங்களால் திசை திருப்பி வேறு சமயத்துக்கு திருப்பிட முடியும். என்னால் சைவ சமயத்துக்கு கொண்டு வர முடியும். 2 காரியமும் இருக்குது. இப்போ இந்த மைக்கை வச்சு தான் பண்ண கொண்டோம். இப்போ இந்த மைக்கு தான் இங்கே ஆதாரமான இருக்குது. இதை வைத்து கொண்டு என்னால் நல்லதும் செய்ய முடிகிறது, கெட்டதையும் செய்ய முடிகிறது. அதுபோல் மூலகண்மம் என்பது உயிர் எப்போ சம்மந்தப்படுகிறதோ, உயிர் எதை விருப்பப்படுகிறதோ அதற்கேற்ப விருப்பப்படுவது இயல்பு தானே. உயிருக்கு இயல்பு இருக்கு, அடிப்படையிலே உயிருக்கு அது யூனிக்னஸ், அதோடைய தன்மையை பொறுத்து தான். அது என்ன விருப்பப்படுங்கிறது யாரும் சொல்ல முடியாது. தெரியல, அது ஆகமத்தில் காண்போம். முதல்ல என்ன நினச்சிருக்கோம் தெரியல. வேற என்ன ஞானி ஜோசியம் பார்த்து பாருங்க. நம்ம முதல்ல என்ன நினச்சோம்? முதல் பிறவி என்ன தெரியலம்மா. அது எவ்வளோ நாளுக்கு முன்னாடி நடந்திருக்கும், எப்படி நமக்கு தெரியும்? அப்படி ஒன்றும் இல்லை, எனக்கு தெரிஞ்ச தகவல் இல்லை. முதல் பிறவி இதுதான் விருப்பப்பட்டிருக்கோம் அப்படிங்கிறதுக்கு ஏதாவது ஆதாரம்னா ஒன்றும் தெரியல. விருப்பப்படும், அதன் மூலமாக பிறவி ஒரு இப்படி தான் சொல்லப்பட்டிருக்கு எனக்கு தெரிஞ்சு. கலை வந்ததுன்னா செயல்படக்கூடிய தன்மை வரும். அதுக்கப்புறம் வித்யா தத்துவம், அதுக்கு ஆமாம் முதல் பிறவி விருப்பத்துக்கு ஏற்ப பிரிவை கொடுப்பார். அந்த பிறவியில் நம்ம செய்யக்கூடிய கண்மத்தை வச்சு அடுத்து பெருக்கிக்கிட்டே இருப்போம். அவ்வளோதான். அதான் முதல் பிறவி காரணம் அதுதான். ஆமாம் உயிருக்கு தான் எல்லாவற்றையும் உள்வாங்கக்கூடிய தன்மை இல்லையா? உயிருக்கு இயல்பு அப்படி தானே. சாமி அறிவித்தாலும் முழுசும் அறியாதே, உயிர் இடைவிட்டு தானே அறியும். உயிர்
சாமி கொடுக்க ரெடியாக இருக்கார். பேராசை வாரியனை பாடுதுங்கான அம்மானைன்னு. ஆனால் உயிரானது கொஞ்சம் கொஞ்சமாக தான் தெரிந்து கொள்ளும். எங்கே ஓடும்? ஆமாம், தெரியல. சாமிகிட்ட பார்த்தீங்கன்னா சொல்லுங்கள், நீங்கள் இந்த பிறவி கொடுக்குற இந்த விஷயத்துல மாற்றி வேறு ஏதாவது கொடுங்க சாமின்னு கேளுங்க. ஆமாம், நம்ம என்ன விரும்புகின்றோமோ அதுதான் அடுத்த பிறவி. இப்போ நம்ம என்ன நினைக்கிறோமோ அது அடுத்த பிறவிக்கு ஏற்ப நமக்கு மாறிடும். அதனால தான் இப்போ எதையும் நாம் இப்போ எதில் ஆசைப்படுகிறோமோ அதுக்கு ஏற்ப அடுத்த பிறவி வரும். ஆமாம், ஆசைங்கிறது வினையை பொறுத்தானே. நம்ம விருப்பப்படுறது வினையில் வராதா? அப்போ பிறவி வராதுன்னு வச்சுக்கொண்டதான். அதான் நம்ம என்ன விரும்புகிறோமோ அதுக்கேற்ற. வேணான்னு நீங்கள் நினைக்கிறீங்க, ஏன்னா கண்மம் செய்யாமல் இருக்கீங்களா? கண்மம் செஞ்சுட்டு தானே. ஆமாம் ஆமாம், மாட்டு கருத்து இல்லை. சரிதானே? படம் அடுத்தது. அப்போ அனவத்தை படுங்கிறதுக்கு இங்கே இவ்வளோ தானே போயிட்டோம் நம்ம, இல்லையா? ஆமாம், நம்மக்கிட்ட அப்படி சொல்லி முடிக்க முடியாத செயல் எந்த சமயத்தாருக்கு இருக்குது, சைவருக்கு இல்லை. சைவரில் விஷயம் தெரியலனா வேணால் அனாவத்தைப்படுவாங்க. முதல் பிறவி எதுன்னு கேட்குறதுக்கு. இப்போ நிறைய பேர் இன்றைக்கி தான் தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னு நினைக்கிறேன். இவ்வளோ நாள் வகுப்படுத்தி இல்லையா தெரிஞ்சுக்கிட்டீங்களா? இன்னது ஆச்சரியமாக இருக்குது. இதுக்கு முன்னாடியே இந்த விஷயம் நீங்கள் சொல்லிக் கொடுத்துருங்க சார், எனக்கு தெரியுதுன்னு சொன்னவங்க யாருமே இல்லைங்க. அதுதான் எனக்கு தெரியுது. நான் சொல்லிவிட்டு நீங்கள் மறந்துட்டீங்கிறது எனக்கு தெரியுது. அதை நான் கேட்கல. சொல்லியிருக்கீங்க, எனக்கு ஞாபகம் இருக்குங்கன்னு சொல்கிறவங்க யாருமே இல்லைங்கப்பா. கொஞ்சம் கொஞ்சமாக திட்டு ஞாபகம். என்ன அவங்க ரெண்டு பேரும் என்ன சர்ச்சை? அதான் சொன்னேன். அப்படி உன்னுடைய சந்தானம் என்னங்கிறது முழுமெல்லாம் பண்ணார். அப்படி இந்நூலை சொன்னவன் தான் இங்கிருந்தான் என்னில் 3, 6, 7, 8 இந்த பாட்டோட 9வது பாட்டா. இந்நூலை சொன்னவன் தான் இங்கிருந்தான் என்னில் இவன் இருத்து ஏத்தும் அவன் எங்கிருந்தான் எவனோ அந்நூலோ குரு வந்த அடைவும் உனக்கு இல்லை அடைவுதரின் முடிவின் கண் அனாதிபோதன் சொன்னானாம் அவை வேதாகமங்கள் ஆகும் சுருக்கி ஊன் தவம் புரிய சொல்லுவது எல்லோரும் உன்னூல் கண் கழுவாதே உதிப்பதன் முன் புலாலோடு உண்பான் ஓர் ஊன் பிரியன் உரைத்தது ஒரு நூலே என்னார். இப்போ நிறைவுல கடைசிக்கு போகிறான். அவன் பதில் சொல்கிறான், அனாதிபோதன் எங்கள் கடவுள் சொன்னான் அப்படின்னு நீ சொன்னீன்னா அதை தாண்டா நானும் சொல்கிறேன். அனாதிபோதன் எங்கள் கடவுள் அவர் தாண்டா நூலை சொன்னார்னு ஒத்துக்கோ அப்படின்னு இவர் சொல்கிறார். ஏன்னா இந்த நூலை சொன்னது அவருக்கு முன்னாடி அவருக்கு முன்னாடினா முதல்ல சொன்னவர் யாருன்னு தெரியாத அனாவத்தி ஒன்று முடிச்சோம் போகணும். அவர் பதில் சொல்ல முயற்சி பண்ணுறான். அவர் அனாதிபோதன், அவருக்கு எல்லாமே தெரியும், அவர் தான் முழுதுணர்ந்து கோரல் முத்தி அப்படின்னு வந்ததுன்னு. இந்நூலை சொன்னவன் தான் இங்கிருந்தான் என்னில் இவன் இருத்தி ஏத்தும் அவன் எங்கிருந்தான் அவன் எங்கே இருந்தான் எவனோ அந்நூலோ உனக்கு குரு வந்து அடையவே இல்லை. உனக்கு யார் சொல்லிக் கொடுத்தா? குருநாதருங்கிற அந்த தொடர்பே உனக்கு இல்லை. அடைவுதரின் முடிவில் கண் அனாதிபோதன் சொன்னானாம். அனாதிபோதன்கிற அர்த்தம் தான் சொன்னான் அப்படின்னு சொன்னீங்கன்னா அதைத்தான் நாங்களும் சொல்லுகின்றோம். அனாதிபோதன் சொல்லக்கூடியவர் சொன்னது வேதாகமங்கள் தவிர்த்து ஓநூலை கிடையாது அப்படின்னார். இது எப்படி நான் முயற்சி பண்ணுறேன், எப்படி முடிவு பண்ணுறேன்னா, ஓநூலில் உள்ள கொள்கை என்னென்னா நான்வெஜ் சாப்பிட்லாம் அப்படிங்கிறது நூலில் கொள்கை. ஆனால் எங்கள் வேதாகமங்களில் அந்த கொள்கை இல்லை. இதில் எந்த வித்தியாசம் தெரிகிறது? உன்னுடைய நூலானது அனாதிபோதனால் சொல்லப்படாத செய்தின்னு தெரிகிறது. விளக்கம் புரியுதுங்களா? வேதாகமங்களாகும் அவை அனாதிபோதன் சொன்னான்னா அனாதிபோதன் சொன்னது யார்? அனாதிபோதன்னா யாருங்க? எப்படி அனாதிபோதன்னா என்ன? முதல்ல அனாதிபோதன்னா என்ன? அனாதிபோதன் அனாதிபோதன் கிருஷ்ணமூர்த்தி ரைட், வெரி குட். அது யாரு? சிவபெருமான்.
என்ன சொன்னீங்க நீங்கள்? அதுக்கு அனாதி போதனை என்ன கேட்டேன், சொல்லலையே. அனாதி போதன்னா முற்றறிவுன்னு அர்த்தம், அதை சொல்லணும் நீங்கள். நான் அனாதி போதனா என்னன்னு கேட்டேன், நீங்கள் சிவருமான்னு சொன்னதுக்கு பிறகு அனாதி போதனா அதான் ஐயா விளக்கம் சொன்னார். இப்போ அனாதி அப்படி இப்போ தான் ஐயா ஏஞ்சி வந்து உட்காரார். நம்ம சொன்ன பதில் ஏதோ கிளிக் ஆகிட்டு போல் இருக்கு அப்படின்ட்டு ஐயா ஏச்சில் வந்து உட்கார. அனாதி அப்படின்னா ஆதி இல்லாத போதம்னா தொடக்கம் இல்லாது, எப்பொழுதுமே யாராலையும் சொல்லி ஒரு விஷயத்தை தெரிவித்து கொள்ளாத பெருமான் இயற்கை உணர்வினன், முற்று உணர்வினன், அந்த அறிவு. ஆமாம், அனாதி போதன் அது சிவபெருமான். சொல்லுங்கல்ல, அனாதி போதன்னா இவன் என்ன சொல்லுகின்றான், இவருக்கு முதல்ல நூலை கொடுத்த அந்த புத்தனுக்கு அனாதி போதன்னு பேர் வச்சான் அவன். அனாதி போதன்னா சிவபெருமான் எங்கள் சாமி. அவர் சொன்ன நூல் 2 தான், ஒன்று வேதம், இன்னொன்று ஆகமம். இது இல்லை, அது எப்படி சொல்லுகின்றேன் கேளுங்கிறார். எங்கள் வேதாகமங்கள் என்ன சொல்லப்பட்டிருக்கு, சுருக்கி உன் உடம்பை குறைக்க சொல்லுதுன்னார். உடம்பை குறைக்கதானே எப்படி, எதுக்கு வாக்கிங் போய் ஜிம்முக்கு போயா, தவத்தினாலே உடம்பு ஊனினை உருக்கி உள்ளொளி பருக்கினார். அதுதான் வேதாகங்களோட கொள்கை. உடலை வருத்தி கடிமலரிட்டு, அப்பர் சாமி பாடுற திருவையாறில் உடலை வருத்தணும்னார். அதனால தான் உண்டி சுருங்கல் பெண்டிற்கழகுன்னு சொல்கிறார் இல்லையா, அவையார் சொல்கிறாங்க. உண்டி சுருங்கல் பெண்டிற்கழகு, பொதுவாக பெண்கள்னால் சாப்பாடு கம்மியாக சாப்பிட்ணும் அப்படின்னு. அதனால் தவம் இருக்கிறனாலே உணவு அதிகமாக சாப்பிட்டாலே தவம் வராதுங்க. அதே 3 வேளை சாப்பிட்டோம்னாலே முதல்ல தவம் வராது. ஃபஸ்ட் தெரிஞ்சு உணவை சுருக்கணும் இல்லையா, சாத்விகமான உணவுகள் தான் எடுக்கணும். அப்படி சுருக்கி ஊன் தவம் புரிய சொல்லுவது வேதாகமங்கள். ஆனால் உங்களுடைய கொள்கை எல்லோரும் உன் நூல்கண் கழுவாதே. உனி வச்சிருக்க நூலை ஃபாலோ பண்ணுறவங்களாம் என்ன பண்ணுறான், சூரியன் உதிக்கிறதுக்கு முன்னாடியே மூஞ்ச கூட கழுவாமல் மீன்ஸ் சாப்பிட்றான் புலாலோடுன்னா. கழுவாதே உதிப்பதன் முன் புலாலோடு உண்பான் ஓர் உன் பிரியன். புலாலை சாப்பிட்றான் எப்போ, காலைல ஏந்திரிச்சு மூஞ்ச கூட கழுவாமன்னா. இப்போ நம்மக்கிட்டே ஒரு கோர்ஸ் இருக்குது அது மாதிரி. அது என்னென்னா, இந்த ஜூன் ஜூலை ஆரம்பிச்சிடுவாங்க அவங்களும். ஜூலை ஆகஸ்ட் டைமில் பார்த்திங்கன்னா காலையில் 5 மணிக்கே ஏஞ்சி ஃபுல் இல்லை நம்மக்கிட்ட தவம்னு சொல்லக்கூடிய ஒரு குரூப் இது மாதிரி இருக்காங்கிறேன். காலையில் 5 மணிக்கு 4 மணிக்கெல்லாம் ஏந்திரிக்க வேண்டியது. நான் அதை சொல்லலை, நீங்கள் சொல்கிறீங்க. ஃபுல் கட்ட வேண்டியது உட்காந்து இல்லையா. பிரியாணி, என்னென்ன பிரியாணி எத்தனை வகை இருக்கோ அத்தனையும் சாப்பிட்றது, ஃபுல்லாக சாப்பிட வேண்டியது. சாப்பிட்டுட்டு 5 மணிலேருந்து விரதம் இருக்க வேண்டியது. திரும்பி சாயந்தரம் 6 மணிக்கு திரும்பி துடைக்கிற வேண்டியது ஃபுல் கட்டு இல்லையா. ஆனால் நம்மளுடைய உபவாசம்னு அப்படி சொல்லப்படவில்லை. நீங்கள் என்றைக்கு உபவாசம் இருக்கிறீங்கன்னா அதுக்கு முதல் நாள் இரவு உணவை நீங்கள் தவிர்க்க வேண்டும். முதல் நாள் இரவு உணவை நீங்கள் தவிர்க்கணும். மறுநாள் முழுக்க நீங்கள் உபவாசம் இருக்கணும். மறுநாள் காலையில் தான் நீங்கள் பாராயணம் பண்ண வேணும் அப்படின்னு சொல்லப்படுது. இப்படி தான். ஆமாம், தீபாவளி அன்றைக்கி ஈவினிங்கே பலகாரம் திங்கிறத நிறுத்திடணும். முறுக்கு பலகாரம் திங்கிறதெல்லாம் சஷ்டி ஆரம்பிச்சிங்கன்னா சொல்கிறேன். ஏன்னா தீபாவளிக்கு மறுநாள் ஆரம்பிச்சிடும். முதல் நாளே நம்ம காலையில் 5 மணி வரைக்கும் கட்டிட்டு அதுக்கப்புறம் சூரியன் உதயத்திலேருந்து நம்ம விரதம் இருக்கிறது விரதமா? அவங்க நூலுக்கு அவங்க சொல்லப்பட்டிருக்கு. ஆனால் அதை விட உயரிய நெறி நம்மளுடைய நெறி உபவாசம் அப்படின்னா அதுதான். அதனால் உன்னூல் கழுவாதேன்னார். மூஞ்ச கூட கழுவாமன்னார். கண் கழுவாதேன்னார். தூங்கி ஏஞ்சி கண்ணை கழுவணும் அப்படி இல்லையா. இரவு முழுக்க பீழை வடிஞ்சிருக்கும். அதனால தான் பீழை உடை கண்கள்னார் அப்பர் சாமி. என் கண்ணு சாதாரண கண்ணு இல்லை, பீழை உடை கண்ணுங்கிறார். பாலை உடை கமுகு ஓங்கி பன்மாடம் அரங்கிலெங்கோ வீலை உடைப்புணல் வீழ்வயல் தில்லை தன்னுள் ஆள உடைக்கழல் சிற்றம்பலத்து அரண். ஆடல் கண்டால் பெருமானுடைய ஆடலை காணதை தவிர்த்து பீலை உடை கண்களால் பின்னை பெய்தொண்டன் காண்பதென்னே. இந்த பீலை வழியக்கூடிய இந்த கண்ணை வைத்துக்கொண்டு சிவருமான நடனத்தை பார்க்குறத தவிர்த்து வேறு என்னத்தை பார்க்க முடியும்? இந்த கண்ணு எதற்காக கொடுத்துருக்காருனார் அப்பர் சாமி. அதை கழுவுணும் காலைல ஏன்னு சொன்னேன் இல்லையா. கும்பகாரனை 6 மாதம் தூங்கி எழுதுவும் மம்முட்டி போட்டு வெட்டுவாங்களா எல்லாத்தையும். அவனை எழுப்பும் பொழுது
அவ்வளோ வடிஞ்சிருக்குமா அவனுக்கு, நமக்கும் வடியும் இல்லையா? கண்ணில் காலைல ஏஞ்சோன்னு அதை கழுவணும். காலையில் முகம் கழுவிட்டு திருநீர் பூச வேண்டும். விடியலுமே வெண்ணீற்றி மெய்யில் பூசி வெளுத்தமைந்த கீழோடு கோவணமும் தற்று செடியுடைய வல்வினை நோய் தீர்ப்பாய் என்றும் செல்கதிக்கு வழிகாட்டும் சிவனே என்றும் துடியடைய இடைமடவால் பங்காய் என்றும் சுடலைதனில் நடமாடும் சோதி என்றும் கடிமலர் தூய் தொழுமடியார் நெஞ்சின் உள்ளே கன்றாப்பூர் நடுதறியை காணலாமேன்னார் அப்பர் சாமி. காலைல ஏஞ்சி மூஞ்சி கழுவணும், குளிக்கணும், சுத்தம் பண்ணணும், இதெல்லாம் நம்ம வச்சுருக்கோம். ஆனால் நீங்கள் காலைல ஏஞ்சோடனே முதல்ல முழிக்கிறதே அதில் தான். மூஞ்ச கூட கழுவாமலே ஃபஸ்ட்டு அதில் போய் அது சிக்கனா மட்டனான்னு கேட்குற அப்படிங்கிறார் சாமி. புலாலோடுன்னார் அவங்கள பார்த்து இல்லையா? புரிய சொல்லுவது கழுவாதை உதிப்பதன் முன் புலாலோடு உண்பான் ஓர் ஊன் பிரியன் உரைத்தது ஒரு நூலை. ஓ நூலை இது மாதிரி அதை ஊன் பிரியன், அந்த ஊன் மீது அவனுக்கு பற்று விடாமல் இருக்கிறதுனால தான் என்ன பண்ணுறான், சாப்பிட்றதுக்காக கொலை பண்ணாத, ஆனால் யாராவது கொண்டு கொடுத்தா சாப்பிடு, அப்படிலாம் தானா சத்தத்தை சாப்பிடு அப்படின்னா. அப்போ அவனுக்கு எண்ணத்தில் விருப்பம் இல்லைன்னு தெரியுது, விருப்பம் இருக்குதுன்னு தெரியுது. நான்வெஜ் சாப்பிட்றவனுக்கு விருப்பம் இருக்குது, அதுக்கேற்ப அவன் நூலை படைத்து கொண்டான், அவன் அனாதி போதன் கிடையாது அப்படின்னார். விளக்கம் புரியுதுங்களா? அதனால் ஒரு நூலுக்கு ஒரு நூல் உலகத்தில் நூல்னால் அந்த நூலுக்கு என்ன இருக்கணும், முன்னூல் இருக்கணும், சார்பு நூல் இருக்கணும், புடை நூல் இருக்கணும், வளர்ந்து வழி நூல் இதுபடி ஏதாவது ஒன்று இருக்கும் உலகத்தில் பார்க்குறோம் இல்லையா? நமக்கு அதுமாதிரி முதல் நூல் எது? வேதாகமங்கள் தான் முதல் நூல் இல்லையா? அப்படி பார்த்தோன்னா வேதாகமங்களுடைய வழிநூல் சிவஞான போதனை வச்சுக்கலாம். சிவஞான போதத்தை முதல் நூல் கொண்டிங்கன்னாக்க சித்தியார் வழிநூல், சிவஞான சிவபிரகாசம் புடை நூல் ஆகிடும். விளக்கம் புரியுதுங்களா? இப்படி உலகத்தில் வழக்கம் இருக்குது. தொல்காப்பிய சூத்திரம் இலக்கணம், தமிழ் இலக்கணம். அது இதன்படி உணவு நூலுக்கு என்ன இருக்கணும், முதல் நூல் இருக்கணும், அப்புறம் வழிநூல் இருக்கணும், சார்பு நூல் இருக்கணும். ஆனால் உன் நூலுக்கு நூலே இல்லையே. முதல்ல முன்னூலும் வழிநூலும் சார்பு நூலும் மூன்றாகும் உலகத்து மொழிந்த நூல்கள் இந்நூலின் உன்னூல் இங்கு எந்நூல் அப்படி கேட்குறார். இதில் இருக்கக்கூடிய முதல் நூலாக உன்னுடைய பிடகங்கள்லாம் முதல் நூலா, வழிநூலா, சார்பு நூலா? ஏன்னா நூல் அப்படின்னா இது மூணு இருக்கணும் முதல்ல தொடக்கத்தில். ஏன்னா முதல் நூலுக்கு இலக்கணம் என்ன சொல்கிறார் தொல்காப்பியரே? வினையின் நீங்கிய முதல்வன் செய்தது முதல் நூல் அப்படின்னார். வினை இல்லாத ஒரு தலைவன் செய்தது தான் முதல் நூல். அதனால தான் வேதாகமத்தை முதல் நூல் நம்ம சொல்கின்றோம். வேதத்தை யார் சொன்னா? சுவாமி சொல்லியிருக்கார். அதனால் அவர் வினையின் நீங்கிய முதல்வன்னா, வினையின் நீங்கியன்னா அவருக்கு வினை இல்லைன்னு அர்த்தம். ரெண்டாவது நம்முடைய பரமாச்சாரியார்கள் அப்பர் சுவாமி, ஞானசம்பந்த பெருமானார், மெய்கண்ட தேவநாயனார், இவர்களெல்லாம் வினையின் நீங்கிய முதல்வர்கள். எல்லாம் அந்த ஜீவன் முத்து நிலை அடைந்து சாக்கரத்தில் அதீதத்தை செய்யக்கூடிய அந்த அற்புத நிலையில் நின்மல அவத்தையில் இருந்து கொண்டு நமக்கு இந்த நூல்களை கொடுத்திருக்கிறார்கள். அதனால் அவர்களை வினையின் நீங்கிய முதல்வன் என்பதனால அவர்கள் நூலை நாம் முதல் நூலாக கொள்வோம். ஆனால் அவனுடைய பிடகம் முதல் நூலா, வழிநூலா, என்ன நூல்? இதில் எந்த நூல்னு கேட்டார். மூன்றாகும் உலகத்து மொழிந்த நூல்கள் இந்நூலில் உன்னூல் எந்நூல் எண்ணில் இந்நூல் கான் என் நூல் என்று எம்ப மாட்டாய். உன்னால் ஓ நூல் எந்த நூல்னு சொல்ல முடியாது. அதனால் ஓ நூல் நான் என்ன நூல், எப்படிப்பட்ட நூல் நான் சொல்கிறேன் கேளு. உலகத்தில் பலவிதமான நூல்கள் இருக்குது, அதில் ஒரு நூலாக ஓ நூலே சேர்த்துக்கண்ணார். என்ன நூல்னா, உன்னூலும் ஒரு நூலாய் உரைப்பதென்னே உலட்டு நூல் பருத்தி நூல் சிலம்பி நூல். அதனால் ஒரு நூல்னு சொல்லல, எப்படி சொல்லிக்கணும்? அதில் உன்னூலும் ஒரு நூலாய் உரைப்பதென்னே உலட்டு நூல் பருத்தி நூல் சிலம்பி நூல்கள் அந்நூலும் அல்லாதே பொய் நூல் கொண்டிங்கு அற நோற்று திரிந்தவாறு அழகிதாமே. அந்த நூலாவது மக்களுக்கு ஏதாவது கட்டுறதுக்கு பயன்படும். உலட்டுனா என்னென்னா, நூல் கண்டு நூலை சுற்றுறதுக்கு நடுப்புற ஒரு ஒரு மெட்டீரியல் வச்சுக்கிறோம்ல, ஒரு குழா மாதிரி கொட்டை, அதுக்கு தான் உலட்டுன்னு பேர். அதில் எந்த நூலை வேணாலும் சுற்றிக்கலாம், அதில் உலட்டு நூல். அடுத்தது பருத்தி நூல், பருத்திலேருந்து எடுக்கக்கூடிய நூல். அடுத்தது சிலம்பி நூல், சிலம்பி வாயிலேருந்து நூல் விடுது, சிலம்பினா சிலம்பி. இந்த நூலில் ஏதாவது ஒரு நூலை சொல்லலாமா? ஏன்னா ஒரு நூல் முதல் நூலா, வழி நூலா, புடை நூலான்னு சொல்ல முடியாது, எதுவும் சொல்ல மாட்டேன். அப்போ ஒரு நூலுக்கு ஏதாவது ஒரு கேட்டகரி நான் பண்ணுறேங்கிறார் அருண் சிவாச்சாரியார். சரி, நூல்கள் உலகத்தில் எதுன்னு பார்த்தா உலட்டு நூல், பருத்தி நூல், சிலம்பி நூல். இதில் ஏதாவது ஒரு நூலை வைக்கலாம்னு பார்த்தா இந்த நூல்கள்லாம் உலகத்தில் மக்களுக்கு பயன்படுது. உலட்டு நூலும் பருத்தி நூலும் மக்களுக்கு பயன்படுது, சிலம்பி நூல் சிலந்திக்கு பயன்படுது. ஆனால் ஓ நூல் பொய் நூல் யாருக்குமே பயன்படாதுன்ட்டான். அதனால் அந்நூல் அல்லாதே பொய் நூல் கொண்டிங்கு அறநோற்று திரிந்தவாறு அழகிதாமே. இதை தெரிந்து கொண்டு நீ நோன்பு நோக்கிறாய், தவம் செய்து கொண்டிருக்கிறாய், இதை எப்படி ஒத்துக்கொள்ள முடியும்னு சொல்லி அதோடு நிறைவு பண்ணுகிறார். இதனால தான் சாமி சொன்னார், பட்டை துவராடை படிமம் கொண்டாடும் முட்டை கட்டுரைனார். இவங்களுடைய சாத்திரத்தை
பட்டை துவராடை படிமம் கொண்டாடும் முட்டை கட்டுரை மொழிவ கேளாமை சிட்டர் வாழ்தில்லை சிற்றம்பலமேய நட்ட பெருமானை நாளும் தொழுவோமே அப்படின்னு சொல்லி அதை சாமி சொல்லுகிறார். அதோடு நாம் நிறைவு பண்ணிவிடுவோம். இதுக்கு பிறகு வர்றதெல்லாம் நம்ம அடுத்த வகுப்பில் பார்ப்போம் என்று சொல்லி நிறைவு செய்து கொள்கிறோம். மூர்த்தி எல்லாம் வழி எங்கள் மோன ஒரு வழியில் வார்த்தை என்ற வழி என்பர் வழி பரவாயில்லை திருச்சிட்டம்பலம். ஒரு கருத்து இதை நீங்கள் ஆஃப் பண்ணிடுங்க. இந்த